இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பினாங்கில் வர்த்தகம் செய்ய விதிக்கப்பட்டுள்ள கால கட்டுப்பாட்டை வெளியார் மதிக்க வேண்டும். மாய்கா தினகரன் வலியுறுத்து. பினாங்கில் வர்த்தகம் செய்ய வெளிமாநில வியாபாரிகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள கால கட்டுப்பாடுகளை அவர்கள் மதித்து நடந்து கொள்ள வேண்டும். உள்ளூர் வியாபாரிகளும் செழிக்க வேண்டும் என்பதை வெளியார் புரிந்து கொள்ள வேண்டும் என பினாங்கு மாய்கா தலைவர் டத்தோ ஜே தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். பினாங்கு மாநிலத்தை சேராத வியாபாரிகள் அனுமதிக்கப்பட்ட மாதங்களுக்கு வெளியே இந்திய கலாச்சார பொருட்களை விற்பதை கட்டுப்படுத்தும் விதிமுறையை மாநில முதல்வர் சாகான் யோவ் தற்காத்து பேசிய நிலையில் அதற்கு ஆதரவாக தினகரன் அவ்வறிக்கையை வெளியிட்டுள்ளார். பினாங்கு வியாபாரிகளிடம் இருந்து கிடைக்கப்பட்ட ஏராளமான புகார்களை தொடர்ந்து மாநில மாய்கா ஏற்கனவே அவ்விவகாரத்தை எழுப்பியுள்ளது. பினாங்கு தீவிலும் பெருநிலத்திலும் விற்பனை கூடங்களை அமைக்கப்படுவது அண்மைய காலமாகவே கண்கூடு. இந்த வாய்ப்புகளை வெளிமாநில வியாபாரிகள் நன்கு பயன்படுத்திக் கொள்கின்றனர். இதனால் பாதிக்கப்படுவதோ உள்ளூர் வியாபாரிகளே. 4 இடங்களில் காற்றின் தூய்மைக்கேடு குறியீடு ஆரோக்கியமாக இல்லை. இன்று காலை 10 மணி வரை 4 இடங்களில் காற்றின் தூய்மைக்கேடு குறியீடு ஆரோக்கியமாக இல்லை. நெகிரி செம்பிலான் சிரம்பானில் காற்றின் தூய்மைக்கேடு குறியீடு 155ஆகவும், நீலாயில் 154ஆகவும், ஸ்லாங்கோட் ஜஹான் செய்தியில் 151ஆகவும், பஹாங் மற்றும் குவாந்தான் பாலக் போரோவில் 140ஆகவும் காற்றின் தூய்மைக்கேடு குறியீடு இருப்பதாக மலேசிய சுற்றுப்புறத்துறையின் காற்று தூய்மைக்கேடு குறியீடு நிர்வாக முறை அறிக்கை வெளியிட்டுள்ளது. காற்றின் தூய்மைக்கேடு குறியீட்டின் அளவை 101 முதல் 120 வரை இருந்தால் மூத்த குடிமக்கள், சிறார்கள் போன்றவர்கள் சுவாசிக்கும் பிரச்சனை உள்ளவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதிலும் காற்றின் தரத்தை கண்காணிக்கும் 68 நிலையங்கள் காற்றின் தூய்மைக்கேட்டின் குறியீடு தரவுகளை 1 மணி நேரத்திற்கு ஒருமுறை வெளியிட்டு வருகின்றன. அன்வார் நாளை காலை கூடுதலான அனுகூலங்களை அறிவிக்கக்கூடும். பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நாளை மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட அறிவிப்பு மலேசியர்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வழக்கத்திற்கு மாறாக அனுகூலங்களை கொண்டதாக இருக்கும் என வர்ணிக்கப்படுகிறது. தகவல் தொடர்பு அமைச்சரான ஃபாமி ஃபாசில் இன்று தனது முகநூல் பதிவில் இதனை தொடர்ந்து உறுதிப்படுத்தியுள்ளார். புதன்கிழமை காலை 10:30 மணிக்கு அனைத்து மலேசியர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் அறிவிப்பை பிரதமர் வெளியிடுவார். காத்திருங்கள் என்று ஃபாமி தனது முகநூலில் பதிவிட்டுள்ளார். ஞாயிற்றுக்கிழமை போர்டிக்சனில் நடந்த ஒற்றுமை அரசாங்க கலந்துரையாடலுக்கு பின் இந்த அறிவிப்பை பரிசீலிக்க தனக்கு கூடுதல் நேரம் தேவை என நேற்று அன்வார் கூறியிருந்தார். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அறிவிப்பு அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவினை சமாளிக்க மக்களுக்கு உதவும் அரசாங்கத்தின் முயற்சிகளுடன் தொடர்புடையதாக இருக்கும் என்று இதற்கு முன் பிரதமர் கூறியிருந்தார். மலேசியாவுக்கு வரும் சுற்றுப்பயணிகளின் எண்ணிக்கை 20 விழுக்காடு உயர்வு. இவ்வாண்டு ஜனவரி முதல் மே மாதம் வரையிலான காலகட்டத்தில் மலேசியாவிற்கு வந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 20.4 விழுக்காடு அதிகரித்து 16.94 மில்லியன் பார்வையாளர்களாக இருந்தது. கடந்த ஆண்டு இதே காலத்தில் 14.07 மில்லியனாக சுற்றுப்பயணிகள் மலேசியாவுக்கு வருகை புரிந்தனர். சிங்கப்பூர் 8.34 மில்லியன் பார்வையாளர்களுடன் அதிக வருகையை பதிவு செய்துள்ளதும் என்றும் இது முந்தைய ஆண்டை விட 26.5 விழுக்காடு அதிகம் என சுற்றுலா, கலை மற்றும் பண்பாட்டு அமைச்சர் டத்தோ ஸ்ரீ தியாங்கிங் சிங் தெரிவித்தார். இந்தோனேஷியா 1.82 மில்லியன் பார்வையாளர்களுடன் 2வது இடத்தில் இருந்தது. அதனைத் தொடர்ந்து சீனா 1.81 மில்லியன் வருகையாளர்களுடன் 38.8 விழுக்காடு அதிகபட்ச வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. தாய்லாந்திலிருந்து வந்த சுற்றுப்பயணிகளின் எண்ணிக்கை 5.2% அதிகரித்து 1.06 மில்லியனாக உயர்ந்த வேளையில் இந்தியாவிலிருந்து 66,648,011 சுற்றுப்பயணிகளும் நாட்டிற்கு வந்துள்ளனர். தொலைதூர நாடுகளிலிருந்து வந்த சுற்றுப்பயணிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலியா மற்றும் பிரிட்டனில் இருந்து வந்த சுற்றுப்பயணிகளின் எண்ணிக்கையும் முறையே 16.6 விழுக்காடு மற்றும் 8.7 விழுக்காடு உயர்ந்ததாக இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் வெளியிடப்பட்ட எழுத்துப்பூர்வ அறிக்கையில் தியாங்கிங் சிங் தெரிவித்தார். கோலாலம்பூரில் பொழுதுபோக்கு விடுதிகளில் DBKL போலீஸ் அதிரடி சோதனை. DBKL எனப்படும் கோலாலம்பூர் மாநகர் மன்றம், போலீஸ் மற்றும் தேசிய போதைப்பொருள் எதிர்ப்பு நிறுவனம் ஆகியவை
வார இறுதியில் பொழுதுபோக்கு விடுதிகள் மற்றும் ஸ்னூக்கர் மையங்களில் அதிரடி சோதனையை நடத்தின. சனிக்கிழமை இரவு 9 மணி அளவில் தொடங்கிய இந்த சோதனை நடவடிக்கை ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 3 மணி அளவில் நடைபெற்றது. கோலாலம்பூரில் ஜாலான் ஈப்போ, சவுகேட், ஜாலான்புன் ரசாக் ஆகிய இடங்களில் முறையான லைசன்ஸ் இன்றி மற்றும் லைசன்ஸ் விதிமுறைகளை மீறி உள்ள சந்தேகத்திற்குரிய பொழுதுபோக்கு மையங்களில் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. 2 பொழுதுபோக்கு மையங்கள் உடனடியாக மூடும்படி உத்தரவிடப்பட்டதோடு இதர 4 பொழுதுபோக்கு மையங்களிலிருந்து பல்வேறு சாதனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. லைசன்ஸ் அனுமதியின்றி செயல்பட்டது, வெளிநாட்டு தொழிலாளர்களை வேலைக்கு வைத்திருந்தது, விதிக்கப்பட்ட நேரத்தையும் மீறி பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை நடத்தியது போன்ற குற்றங்கள் தொடர்பிலும் 7 குற்றப்பதிவுகளும் நியமிக்கப்பட்டிருப்பதாக கோலாலம்பூர் மாநகர் மன்றம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மாமன்னர் நிதியுதவி வழங்கும் வீடியோ போலியானது, மக்களை எச்சரிக்கும் போலீஸ். மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் மக்களுக்கான நிதியுதவி குறித்து பேசுவது போல் வைரலாகியுள்ள ஒரு வீடியோ போலியானது என போலீஸ் உறுதிப்படுத்தியுள்ளது. மாமன்னரின் உருவத்தை பயன்படுத்தி ஐஏஐ அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு அவ்வீடியோ தயாரிக்கப்பட்டுள்ளது. புக்கிட்டமான் வர்த்தக குற்றப்புலனாய்வு துறையின் இயக்குநர் டத்தோ ருஸ்டி முகமது இசா அதனை தெரிவித்தார். அதன் உள்ளடக்கம் போலியானது என்பதால் அதை நம்பி ஏமாற வேண்டாம் என பொதுமக்களையும் அவர் அறிவுறுத்தினார். இந்த போலி வீடியோ தொடர்பில் இதுவரை ஒரு போலீஸ் புகார் பெறப்பட்டுள்ள நிலையில் தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர் சொன்னார். முன்னதாக அவரது டிக்டாக் கணக்கில் அவ்வீடியோ பதிவேற்றப்பட்டு வைரலானது. அதில் மலேசிய மக்களுக்கு மாமன்னரே நிதியுதவி வழங்குவது போல் சித்தரிக்கப்பட்டு நிதி பிரச்சனையை எதிர்நோக்கும் மலேசியர்கள் டத்தோ ஜுல்கர்னைன் என்பவரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டது. ஜம்ரி வினோத் மற்றும் ஃபிர்டவுஸ் வாங் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படாததற்கு போதிய ஆதாரங்கள் இல்லாததே காரணம், அசலினா தகவல். சர்ச்சைக்குரிய சமய சொற்பொழிவாளர்களான ஜம்ரி வினோத், ஃபிர்டவுஸ் வாங் இருவர் மீது நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படாததற்கு போதிய ஆதாரங்கள் இல்லாததே காரணமாகும். சட்ட விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ அசலினா ஒத்தமான் சைட் அதனை தெரிவித்தார். இருவர் மீதும் செய்யப்பட்ட புகார்கள் குறித்து விரிவான விசாரணை நடத்தி போலீஸ் அறிக்கை அனுப்பியது. அதனால் அதனை பரிசீலித்த தேசிய சட்டத்துறை தலைவர் அலுவலகம் அவ்விருவரையும் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டும் அளவுக்கு ஆதாரங்கள் இல்லை என கண்டறிந்தது. மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக வழங்கிய பதிலில் அசலினா அவ்வாறு கூறினார். என்ற போதிலும் எதிர்காலத்தில் போதிய ஆதாரங்கள் இருக்கும் பட்சத்தில் விசாரணை மீண்டும் தொடங்கலாம் என்றார் அவர். நூற்றுக்கணக்கில் போலீஸ் புகார்கள் செய்யப்பட்டும் ஜம்ரி வினோத் மீதும் ஃபிர்டவுஸ் வாங் மீதும் இன்னும் நீதிமன்ற நடவடிக்கை இல்லை என ஜலதோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்தார். கிரீன் பாக்கெட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் மற்றும் குழும சிஇஓவாக ஷாகுல் ஹமீத் நியமனம். தொழில்நுட்ப தீர்வுகளை வழங்கும் கிரீன் பாக்கெட் நிறுவனம் அதன் புதிய நிர்வாக இயக்குனர் மற்றும் குழும தலைமை செயல் அதிகாரியாக டத்தோ வீரா ஷாகுல் ஹமீத் தாவூதை நியமித்துள்ளது. நேற்று முதல் இந்த நியமனம் அமலுக்கு வந்துள்ளது. புத்தாக்கம், உள்ளடக்கி செல்லுதல் மற்றும் வட்டார டிஜிட்டல் முன்னேற்றம் ஆகியவற்றின் சங்கமத்திற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ள அந்நிறுவனம் முனைவதால் இந்த தலைமைத்துவ மாற்றம் கிரீன் பாக்கெட் குழுமத்துக்கு ஒரு துணிச்சலான திருப்பு முனையை குறிக்கிறது. இது வெறும் நிறுவனத்தை வழிநடத்தும் பொறுப்பு மட்டுமல்ல, மாறாக தொழில்நுட்பத்தை உண்மையாக உலக மேம்பாட்டுக்கு ஏற்ப உருமாற்றுவதே முக்கியம். கிரீன் பாக்கெட் மலேசியாவையும் தாண்டி அப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆட்பலம், அடித்தளம், உத்வேகம் ஆகியவற்றை கொண்டிருப்பதாக ஷாகுல் தெரிவித்தார். டத்தோ ஷாகுல் ஹமீத் பல்வேறு தொழில்துறைகளில் 30 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட பரந்த அனுபவத்தை கொண்டுள்ளார். வலுவான பொது தனியார் பங்காளித்துவத்தை உருவாக்கும் அதேவேளை உருமாற்றத்தை உந்த செய்யும் திறனுக்காக பரவலாகவே அவர் மதிக்கப்படுகிறார். ஆக கடைசியாக மனிதவள அமைச்சின் கீழ் இயங்கும் HRD கார்ப் எனப்படும் மனிதவள மேம்பாட்டு கழகத்தின் தலைமை நிர்வாக இயக்குநராக இருந்தார். 5 ஆண்டு பதவிக்காலம் முடிந்து கடந்த ஏப்ரலில் பதவி விலகினார். பிரதமருக்கு எதிராக ஆபாச உள்ளடக்கங்கள் டிக்டாக் பயனரை விசாரிக்கும் MCMC. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சம்பந்தப்பட்ட 2 தவறான மற்றும் ஆபாசமான உள்ளடக்கங்களை பதிவேற்றிய சந்தேக நபரை மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம் MCMC விசாரித்து வருகிறது. நாட்டின் பிற கட்சிகள் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் மக்களுக்கு ஊக்கத்தொகைகளை வழங்குவது குறித்த பிரதமரின் அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு எதிர்ப்பாக இந்த உள்ளடக்கம் பதிவேற்றப்பட்டுள்ளது என்று MCMC தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது.
மற்றொரு பதிவில் பிரதமரின் அதிகாரப்பூர்வ வெளிநாட்டு பயணம் தொடர்பாகவும் தவறாகவும் மற்றும் ஆபாசமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வலைதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளது. இந்நிலையில் விசாரணைக்கு உதவுவதற்காக MCMC நேற்று சபா சைபர் ஜெயாவில் உள்ள தலைமையகத்தில் வாக்குமூலத்தை பதிவு செய்ய அந்த ஆடவரை அழைத்து வந்துள்ளதை தொடர்ந்து அவரின் கை தொலைபேசி மற்றும் சிம் கார்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டது. பெண் ஒழுங்கு மற்றும் தேசிய நல்லிணக்கத்தை பாதுகாக்க MCMC தொடர்ந்து உறுதியாக நடவடிக்கை எடுக்கும் என்பதில் திண்ணமாக உள்ளது என்று அறிவித்துள்ளது. மிதமான தலை சுற்றல் காரணமாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதி. காலை நடைபயிற்சியின் போது ஏற்பட்ட லேசான தலை சுற்றல் காரணமாக தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தலை சுற்றல் ஏற்பட்டதற்கான காரணத்தை கண்டறிய அவருக்கு சில பரிசோதனைகள் நடத்த மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். இதையடுத்து ஸ்டாலின் 3 நாட்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என்றும் மருத்துவமனையில் இருந்தவாறே அவர் தனது பணிகளை மேற்கொள்வார் என்றும் அப்போலோ நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இவ்வேளையில் 72 வயது தனது தந்தை நலமுடன் இருப்பதாக ஸ்டாலின் மகனும் துணை முதல்வருமான உதயநிதி தெரிவித்தார். மக்களை நேரில் சந்திப்பதற்காக தொடர்ச்சியாக ரோட் ஷோ நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டதால் ஸ்டாலின் சற்று களைப்படைத்திருப்பதாக அவர் சொன்னார். ஸ்டாலின் திடீரென மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செய்தி முன்னதாக சமூக ஊடகங்களில் பரவியதும் திமுக தொண்டர்கள் அதிர்ச்சியடைந்தனர். உதயநிதி உட்பட முக்கிய அமைச்சர்கள் மருத்துவமனை விரைந்த வேளை ஸ்டாலினின் நெருங்கிய நண்பர் நடிகர் ரஜினிகாந்த் உடனடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்தார்.